இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து நல்ல வாசனையாக அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு சட்னியை நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா துவையல் மாதிரி நீங்கள் ஒயிட் ரைஸோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ இந்த பாசிப்பருப்பு சட்னி செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் நல்லா சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு நான் வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு அளவு கூடுதலாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு லேசாக செவந்து வரட்டும். இதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் அளவை கூடுதலாக குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 வெள்ளைப்பூடு பற்கள் தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் வந்து அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு இனுங்களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து இப்படி நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த பாசிப்பருப்பு வறுக்கும் போதே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக இந்த மாதிரி நல்லா செவந்து வரும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாசிப்பருப்பு ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் 2 நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துருக்கேன். அந்த புளியில் இருக்கக்கூடிய நாறு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சட்னியை தாளித்து விடுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு இனுங்களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாத்திரம் லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க சட்னி அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து தண்ணியாக தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த பாசிப்பருப்பு சட்னியை அப்படி நீங்கள் தண்ணி கலக்காமல் கெட்டியாக அரைச்சி துவையல் மாதிரி வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க. பாசிப்பருப்பு சட்னி அரைக்கும் போது நீங்கள் எல்லா சட்னியும் அரைக்கிற மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இது வந்து லேசாக குறுனையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை அரைச்சிட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து நெருன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சட்னி ரொம்ப நீங்கள் வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. விழுவிழுன்னு உங்களுக்கு விழுவிழுப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த சட்னியில் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்ல ஒரு அருமையான வாசனையோடு பாசிப்பருப்பு சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே துவையல் மாதிரி அரைச்சிட்டு ஒயிட் ரைஸு, தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், ரச சாதம்னு எல்லாத்துக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையான சைடிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிப்பருப்பு சட்னி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.